அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இன்னைக்கு நம்ம ஒரு மாணவர்களை வந்து ஒரு 5 மாணவர்கள் என்ன வந்து பார்த்தாங்க. சார் நான் வந்து ஒரு அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஆனா அந்த அகாடமில வந்து என்ன ரொம்ப பயங்கரமா நடத்துதாங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது அடியெல்லாம் பெரம்பட்ட வெளுத்து எடுத்துருதாங்க அடி. கிரவுண்ட்ல ஓடும்போது, வைக்கும்போது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் அப்படியே கெத்தா இருந்துட்டு என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிக்காம சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. 2025 அகாடமி மாணவர்களை எப்படி நடத்துவது? 2025ஆம் வருஷம் ஒரு அகாடமியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களை நம்ம எப்படி நடத்தலாம்? அப்படின்னு இந்த ஒரு வீடியோ. முதல் கேள்வி. 2வது கேள்வி. பிரம்ப எடுக்காம பயிற்சி வழங்க முடியுமா? முடியுமா? முடியாதா? அப்படின்னு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாதிரி 2025 மாணவர்கள் அகாடமியில எப்படி நடத்துவது? 2025 ஒரு அகாடமிக்கு போகக்கூடிய மாணவன், உதாரணத்துக்கு அக்னிபாத்துக்காக நான் அகாடமி போறேன் அப்படின்னா, அக்னிபாத் மினிமம் 17 வயசு இருக்கும். அப்போ அவன் கட்டாயம் 2K கிட்ஸா தான் இருக்க முடியும். ஒரு அக்னிபாத் படிக்கிற பையன். 2K கிட்ஸுக்கும் 90 கிட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 90 கிட்ஸ். இப்போ நம்மள என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊர்ல வந்து நிறைய நமக்கு வந்து மாமா மாதிரி நிறைய இருப்பாங்க. எங்க மாமா ஃப்ரெண்டை நான் இன்னும் வரைக்கும் நான் மாமா தான் கூப்பிட்டுருக்கேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய ஆளா ரொம்ப இது பண்ண மாட்டோம். ஆனா 2K கிட்ஸ் அப்படி கிடையாது. அதுக்காக மரியாதை கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப இறங்கிலாம் போக மாட்டாங்க. ஆனா அவங்களால ஒரு அகாடமி போகும்போது இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை சந்திக்காங்க. அப்படியே நல்லா ஜாலியா இருந்துட்டு, ஆனா சொல்ல போனா 90 கிட்ஸை விட 2K கிட்ஸ் விஞ்ஞான ரீதியா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்மளே நிறைய போஸ்ட் நம்ம மாணவர்கள்ட்ட தான் கேட்டுக்குவோம். எப்படி இதை போட அப்படின்னு. அப்போ நிறைய அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நிறைய தெரிஞ்சிருக்கு. அவங்கள விட இப்ப வளர்ந்து வருத சங்கதிகள் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சுது. அப்போ அவங்க வந்து ஒரு அகாடமியில இருக்க முடியாம ஒரு இறுக்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். 2025 பொறுத்த வரைக்கும் அகாடமியில அந்த மாணவர்களை வந்து ஃப்ரீயா தான் நடத்த முடியும். அதாவது 2017ல நான் போலீஸ் ட்ரைனிங் போகும்போது அங்க போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. போலீஸ் ட்ரைனிங் போன் யூஸ் பண்ணலாம். அப்ப இருந்த ஆர்மில உட்கார வைக்கும் போதே கொடுமையா நடத்துவாங்க. ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். ஆர்மி ட்ரைனிங். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் ரெகுலரா இருக்கு. அப்போ காலம் தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அப்ப அகாடமியும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். பசங்களை வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிட கூடாது. அதுக்காக நான் ஃப்ரெண்டா பேசி ஜாலியா சுத்த சொல்லல. கொஞ்சம் நார்மலாவாச்சும் நம்ம அவங்க கூட நடந்துக்கிடணும். ரொம்ப மோசமா நடந்துக்கிட கூடாது. அவங்கள நம்ம வீட்டு பிள்ளைகளா நினைச்சு நடந்துக்கிடணும். வந்து படிக்க வந்த மாணவர்கள் ரொம்ப கொடுமையா நம்ம நடத்தக்கூடாது. அதுதான் 2025 படிக்க வர மாணவங்க 2K கிட்ஸா தான் இருப்பாங்க. அவங்கள வந்து அந்த முறையில தான் நடத்தணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பெரம்ப எடுக்காம பயிற்சி வழங்க முடியுமா? அப்படின்னா, முடியுமா? பெரம்ப எடுக்காம பயிற்சி வழங்க முடியுமா? முடியும். அதாவது ஒரு காலேஜ்ல ஒரு என்சிசி ஒரு மாணவன் ஜாயின் பண்ணியிருந்தான். என்சிசி ஜாயின் பண்ண மாணவரை என்சிசில வந்து பெண்டு பொசிஷன்ல விட்டு எல்லாருக்கும் ஒரு அடி கொடுக்கும் போதே அந்த மாணவர் வந்து என்சிசியில் நிறைய மாணவர் இருக்க மாட்டேங்காங்க. அடிக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்காக நான் ஆர்மி போனா ரொம்ப இதாலாம் இருக்காது. இதே மாதிரி ஆர்மி ட்ரைனிங் நமக்கு வந்து பயங்கரமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அகாடமியில நம்ம நடந்துக்கிற போது அடிக்காம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வாத்தியார் கையிலேயே நம்ம வந்து கம்பு வாங்கிருச்சு கவர்மெண்ட். வாத்தியாரே கம்பு எடுக்கக்கூடாது. போலீஸும் யாரையும் அடிக்கக்கூடாது. அப்ப நம்ம பயிற்சி வழங்குற இடத்துல அந்த மாணவர்கள் வந்து கொடுமையா இது பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் கால் பண்ணி நம்ம கேட்டிருந்தாரு. சார் இந்த மாதிரி ஒரு அகாடமியில நம்ம பையன் படிக்கான். அவர் ரொம்ப ஒரு அடிஸ்டார் அவரு. நான் அவருக்கு சொன்னது, சார் நம்ம என்ன நல்லதுக்கு நல்ல முறையில தானே அவர் அடிச்சிருப்பாரு. அவர் என்ன அந்த பையன் வம்பா போகணும்னு நினைச்சு பண்ணியிருப்பாரு. வேலைக்கு போகணும் அப்படிதான் நினைச்சிருப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருந்தேன். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரம்ப எடுக்காமலே நம்ம மாணவர்களுக்கு நம்ம பயிற்சி வழங்கணும். அது போக நம்மளுடைய அகாடமியில பிசிக்கல் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். 2025 அந்த மாணவர்களை வந்து எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரிதான் 2025 நம்ம அகாடமி நடத்திட்டு இருக்கோம். நம்ம அகாடமியில எக்காரணத்தை கொண்டும் பிடி எடுக்கவங்களோ இல்ல கோச்சோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கம்ப எக்காரணத்தை கொண்டு நம்ம எடுக்கவே மாட்டோம். அந்த நம்ம அகாடமியில ஜாயின் பண்ண மாணவர்கள் நம்மளோட சகோதரர்கள், அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள். அவங்க எப்படி வேலைக்கு போக வைக்கணும், அதாவது தெரியல பனிஷ்மெண்டா நம்ம அகாடமியில பனிஷ்மெண்டா கொடுக்கதே வந்து அவனோட ஹை ஹேண்டு காலு உடம்பு பாடி ஃபிட் பண்ணதுக்காக கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்டா தான் இருக்குமே தவிர அவனை மன உளைச்சலுக்கோ இல்ல அவனை அடிக்கணுமோ குச்சி வச்சு இது மாதிரி இருக்காது. நம்ம சொல்லிக் கொடுக்க பனிஷ்மெண்டே வந்து அவனுக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி குச்சை எந்த காலத்துக்கும் நம்ம எடுக்க மாட்டோம் நம்ம அகாடமியில.
2025ஆம் ஆண்டு 2K கிட்ஸ் நான் ஒரு அகாடமி போகணும் சார், அகாடமி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சில அகாடமிகள் வந்து நிறைய மாணவர்களை கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அகாடமில அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. அது போக நம்ம எஸ்எஸ்ஜி ஜிடிக்காக ஃப்ரீ அட்மிஷன் போட்டிருக்கோம். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 15 நபர்கள் எஸ்எஸ்ஜி ஜிடி ஃப்ரீ அட்மிஷன் அகாடமியோட பவுண்டர் சொல்லி, அதுக்கப்புறமாக அக்னிபாத்துக்காக நம்ம அகாடமில பாஸ் பண்ணலன்னா பணம் வாபஸ். ஏன் அப்படின்னா அந்த மாணவர்கள் கட்டாயம் பாஸ் பண்ணணும் படிக்கணும் நினைச்சு வந்திருப்பாங்க. நம்ம அகாடமி முழுக்க முழுக்க வந்து ஒரு நீ பாஸ் பண்ணி போகணும், பணம் தான் நமக்கு முக்கியம் அப்படிலாம் கிடையாம இது வந்து சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடியது. என்னால முடியல, கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, என்னால ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற மாணவர்கள் நம்ம அகாடமி வாங்க. கட்டாயம் வரப்போற 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அரசு பணி காத்துட்டு இருக்கு. வேலையில ஜாயின் பண்ணி வெற்றி பெற நம்மளுடைய அகாடமி சார்பா வாழ்த்துக்கள்.